ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை யோவான் 15 அதிகாரம் 16 யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் உன் காதில் விழுகிற வார்த்தை இதுதான். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன் உலக காரியங்களை குறித்து பாரப்பட்டு ஏன் கலங்கி கண்ணீர் உடித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், எனக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். உலக தோற்றத்திற்கு முன்பே தாயின் கர்ப்பத்திலே உங்களை தெரிந்து கொண்டார். ஆமேன். அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கலக்கத்தோடு இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் உண்டு. அவர் இந்த உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டவர்களாக உங்களை உயர்த்தி வைக்கப் போகிறார். ஆமென். அதுதான் கர்த்தருடைய செயல். மேலும் வேதத்தில் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 முதல் 29 வரை பார்க்கும்போது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அற்பமான் இல்லாதவர்களை தெரிந்து கொள்ளும்படி, இல்லாதவர்களை வெட்கப்படுத்தும்படி அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை இல்லாமையா இருக்கலாம், அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். என்னை குடும்பத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே, நான் என்ன பேசினாலும் ஈடுபடவில்லையே, என்னை ஒதுக்குகிறார்களே, என்னை வெறுக்குகிறார்களே, நான் திக்கற்றவளாக இருக்கிறேனே, என் கண்ணீரை யார் பார்ப்பார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் நிலைமையை பார்த்து, உன்னை பார்த்து கர்த்தர் உனக்கு தயவு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதை மறந்து போக வேண்டாம். இந்த கருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் உன் வேதனையெல்லாம் நீங்கும்படி கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஆமென். மேலும் 1 சாமுவேல் 16 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் சாமுவேலை பார்த்து, நீ இஸ்ரவேலிலே ராஜாவாக ஏற்படுத்தும்படி நீ பெத்லெஹேமில் ஈசாயின் இடத்திற்கு போ, அங்கே அவர்கள் குமாரரில் ஒருவனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது சாமுவேல் புறப்பட்டு செல்கிறான். அங்கு ஈசாயை பார்த்து, நான் பலியிட வேண்டும், அதற்கு உன் குமாரன் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஈசாயின் இடத்தில் சொல்கிறான். அவனுடைய குமாரர்கள் வருகிறார்கள். வந்த ஒவ்வொருவனையும் பார்த்து கர்த்தரிடத்தில் கேட்கிறான் சாமுவேல், இவனா என்று கேட்கிறான். ஒருவனும் இல்லை, நான் இவனை யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார் கர்த்தர். உடனே ஈசாயின் இடத்தில் சாமுவேல், வேறு யார் உனக்கு பிள்ளைகள் உண்டா என்று கேட்கும்போது, ஒருவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். அவனை அழைத்து பாருங்கள் என்று சொல்லி அந்த தாவீதை அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். இதுதான் கர்த்தருடைய செயல். ஹல்லேலூயா. இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், அற்பமா எண்ணப்பட்டவர்களை தேவன் உயர்த்துகிறார். ஆமென். எனக்கு ஒன்றுமில்லையே, நான் அற்பமாக காணப்படுகிறேனே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்க சகோதரனே, சகோதரியே, தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போக அற்புதத்தை பாருங்கள். மேலும் யாத்திராகமம் 3 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மோசே தன் மாமனாய் ஆடுகளை மேய்த்துக்கொண்டு ஓரேப்பில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். முட்செடி பக்கத்தில் இருந்து எரிகிற அக்கினி செடியிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அப்போது மோசே, நான் எகிப்திலிருந்து ஆடு மேய்த்து கொண்டு வனாந்திரத்தில் சுற்றி திரிந்தவன், அவன் வார்த்தை எல்லாம் குழம்பி போய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பேச தெரியாது, நான் திக்கு வாயும் மந்த புத்தி உள்ளவன் என்று சொல்லி மோசே சொல்கிறார். வேற யாராவது அனுப்பும் என்கிறான். இல்லை, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ எங்கு உண்மை உள்ளவன், நான் உன்னை கொண்டே நான் செய்வேன் என்று சொல்லி பார்வோன் எடுத்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் மோசேயை அனுப்பி மீட்டுக் கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அதுதான் தேவனுடைய திட்டம். இந்த கருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறது. அது ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. என்னால் முடியாது, எப்படி செய்ய முடியும், இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். இல்லை, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய
போகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மார்க் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு வந்து, நீ இங்க வா, என் பின்னாலே வா என்கிறார். உடனே பேதுரு மீன் வலையையும் போட்டையும் விட்டு விட்டு போகிறான். அவனோடு கூட இருந்தவரும் சொல்லியிருக்கலாம், நீ இப்படி போய் ஊழியம் செய்ய போகிறாய், உன் குடும்பத்தை யார் கவனிப்பார், நீ உன் மீன் எப்படி பிடிப்பது எப்படி என்று சொல்லி அநேக வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் பேதுரு அவன் உறுதியா இருந்து இயேசுவின் பின்னாலே சென்று ஊழியம் செய்கிறான். அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. அவன் பிரசங்கிக்கும் போது அல்லேலூயா, ஒரே நாளில் 3000 ஆத்துமாக்களை ரட்சித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய கிரியை. எனக்கு அருமையானவர்களே, பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் உண்டு. அவர் உங்கள் மூலமாக பெரிய கிரியைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அற்பமானவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட போகிறது. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரியே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சகோதரனே, நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.